வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 6:30 ஆகுது. இப்போ தான் நான் எந்திரிச்சு வந்திருக்கேன். இன்றைக்கி சண்டே. என்னோடய ஒர்க்கு எப்படி போணுச்சு, என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் நான் செய்தேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆயுத பூஜை ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதை எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. சண்டே எல்லாத்துக்கும் லீவாக இருந்தாலும் ஆஸ் அ ஹோம் மேக்கராக நமக்கு சண்டே தான் ஹெவி ஒர்க்காக இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் அன்றைக்கி கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. பசங்களோட லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டில் எல்லாமே கழுவணும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் நான் சாட்டர்டே சண்டே தான் செய்வேன். சாட்டர்டே பாப்பாங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுனால இன்றைக்கி மார்னிங்கே அதெல்லாம் நம்ம கழுவி போடணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டீ குடிச்சிடலான்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். லஞ்ச் பேக் ஊற வைக்கணும். வாட்டர் பாட்டில்லாம் நமக்கு லிக்விட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதையும் ஊற வைக்கணும். எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு படுத்துட்டேன். அதெல்லாமுமே எடுத்து வைக்கணும். 2-3 நாளாகவே மழை இருந்தது. பட்டு இன்றைக்கி மார்னிங்கே சூப்பராக பட்டையை கிளப்புறாரு சூரிய பகவான். எங்கள் வீட்டு வாசல்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாஷிங் மிஷின் போட்டு விட்டுறலான்ட்டு துணியெல்லாம் அதில் லோட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பசங்களோட யூனிஃபார்ம் இப்போ மழையினால் கொஞ்சம் அந்த கீழ் ஓரங்கள்லாம் அழுக்காகுது. அதனால் வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ கையில் நான் துவைச்சி போட்டுருவேன். அதுக்காக அதையும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க இந்த லஞ்ச் பேக்கையும் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் பொறுக்கிற சூடில் உள்ள தண்ணியில் கொஞ்சம் சர்ஃபு போட்டுட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hour ஊறிச்சு அப்படின்னா நல்லாயிடும். அதனால் அதையும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பசங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது சீப்பு கழுவிடுவாங்க. இருந்தாலும் நானும் வீக்லி ஒன்ஸ் எப்பயும் அதை வாஷ் பண்ணி கொடுத்துட்றது. அதனால் அதுவும் ஒரு சைடு ஊறிட்டுருக்கு. இதெல்லாம் ஊற வச்சுட்டு நானும் என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். பால் அடுப்பில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பாட்டிலில் லிக்விட் போட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். அதனால் விம்மை கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி எப்போயுமே பாட்டிலில் வச்சுப்பேன். இதை தான் நான் கவுண்டர் டாப் அடுப்பெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் இதையே கொஞ்சம் பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம டீ போட்டுடலாம். இஞ்சி தட்டி போட்டு சூப்பரான டீ. பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும். அதனால் பெட்ரோல் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். டீயும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் போட்டிருக்கேன். பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். சண்டேங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கொடுக்க முடியும். இல்லாட்டி ரொம்ப ஹரிபரியாக இருந்துகிட்ருக்கோம். அதையும் பற்றி பேசிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன். பசங்கள்லாம் சண்டேங்கிறதுனால கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு விட்டுட்டு என்னோடய ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ண போயிட்டேன். இப்போ பாலும் வந்துடுச்சு. அதையும் காய்ச்சிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டரையும் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டீ குடித்த பாத்திரங்கள் எல்லாமே விளக்கிட்டு வாட்டர் பாட்டிலையும் ஃபஸ்ட்டு நல்லா அந்த லிக்விடை வச்சு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். டெய்லியுமே அவங்க ஸ்கூல் விட்டு வந்தோட்டி நான் கழுவி வச்சுடுவேன் சோப் வாட்டர் வச்சுட்டு. இருந்தாலும் இந்த மாதிரி ஊற வச்சு கழுவும் போது கொஞ்சமே க்ளீனாக இருக்கும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டு ஒரு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா குட்டி குட்டியான அந்த கார்னரில் இருக்கிற அழுக்குகளும் நமக்கு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நான் எப்பயுமே செஞ்சிடுவேன். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது.
பாத்ரூமில் வந்து ஒரு சின்ன கல் இருக்குது, அதனால் அந்த பேண்ட்டோட கார்னர்லாம் நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கல்லில். அதனால் எப்போயுமே அது மாதிரி நான் வாஷ் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். என்ன தான் வாஷிங் மிஷினில் போட்டாலும் இந்த மாதிரி துவைக்கும் போது பசங்களோட யூனிஃபார்ம் வந்து இன்னுமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்குவேன். வாஷிங் மிஷினும் ஓடி முடிஞ்சிருந்துச்சு, பசங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அதனால் பாப்பாங்களையே ஒரு பாப்பாவை வந்துட்டு காய வைக்க சொல்லிவிட்டு ஒரு பாப்பா வந்து பெட் கவரு பெட்ஷீட் எல்லாமே சரி பண்ணி வச்சிட்ருந்தாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் படிக்கிறதுக்கு உட்காந்துருந்தாங்க. நானும் அவங்க டீ கேட்டதுனால மறுபடியும் டீ போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அதனால் குடிச்சிட்டு திரும்பி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொருத்த டைம் மார்னிங் வந்து என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்துட்ருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு செஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு தலை சுத்தல் வந்துடும். ஆனாலுமே சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெனுவையும் கேட்டுக்கிட்டேன். அவங்க சொன்ன ரெசிபீஸை வந்துட்டு நான் வந்து ஒரு காம்போ ரெசிபியாகவே வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். என்னென்ன ரெசிபி சொல்லியிருந்தாங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் ஒருத்தவங்களுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு வந்து கார தோசை, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஆனியன் ஊத்தப்பமும் தேங்காய் சட்னியும் கேட்டிருந்தாங்க. அதனால் அதோட வீடியோஸ் எல்லாமே அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாமே நானும் செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது. அதோடு இல்லாமல் அவங்கவுங்களுக்கு பிடித்த உணவு அப்படிங்கிறதுனால ரொம்பவே விரும்பி அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேபிளில் உள்ளது எல்லாமே எடுத்து கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு டேபிளை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அன்றைக்கி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பொருள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் பாதி அளவு க்ளீன் ஆகிடும். மாவை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிஞ்சின அந்த மீதமான சட்னி, சாம்பார் இதெல்லாமுமே வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். பாத்திரங்கள்லாமே நிறையா தான் சேர்ந்துருந்துச்சு. இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியலை. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். செல்ஃபில் வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியது எல்லாமே எடுத்துக்கொண்டு டேபிளில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் தொடச்சி விட்டுட்டு மீதம் இருக்க பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து முடிஞ்சிடும். என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஒரு சில பொருட்களும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நானும் கிளம்பிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து என்னோடய வேலைகள்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.